தடுமாறும் விசுவாசம் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. விசுவாசம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கி சாதகமான காரியங்கள் வரும் பொழுது ஆர்ப்பரிப்பதும், பாதகமான காரியங்கள் வரும் பொழுது கவலை கொள்வதும், பல்வேறு வகையான எதிர்மறையான கேள்விகளை கேட்பதும் இந்த உலக வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள், அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லாவிட்டாலும் நாம் அதை சார்ந்து கொள்ளணும். அதுதான் நடக்கும் அப்படிங்கிற நிச்சயம் நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் நிறைவேறும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர் ஒரு வார்த்தைகளை சொன்ன பிற்பாடு அவைகளுக்கு எதிராக நாம் எந்த எண்ணங்களும், வார்த்தைகளும், சிந்தைகளும், குளறுபடியான காரியங்களும் வந்துவிடக்கூடாது. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னையவே நான் சரி செய்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். தவறி இருக்கிறோம், ஆனாலும் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசங்கள் தடுமாடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும். 3 பேருடைய சூழல்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த 3 பேருமே சூழ்நிலையின் அடிப்படையில் ஆண்டவரை பார்த்து சில கேள்விகளை எல்லாம் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கிற அந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய விசுவாசத்தில் தடுமாற்றம் இருக்கிறதை நான் உணர முடிகிறது. நான் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ்ந்தவர்கள், ஆண்டவரை பற்றுறுதியோடு வாழ்கிறவர்கள். எனினும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவர்கள் எதிர்மறையான, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிரான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் பெயரில் இருந்த விசுவாசத்தில் தடுமாற்றம் இருந்தது என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. என்னை சரி செய்த இதே செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 21, 22 இப்படி சொல்லுகிறது பாருங்கள். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். மோசே ஆண்டவரோடு பேசின ஒரு வார்த்தை. நான் இந்த சொல்லக்கூடிய இந்த 22வது வசனத்தில் போதுமா 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 அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதை சொன்னது யார்? பல லட்சம் மக்களை அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய மோசே சொல்லுகிறார். ஒவ்வொரு வகையான சூழல்களிலும் ஆண்டவர் அவர்களோடு இருந்து காரியங்களை மகிமையாக நடப்பித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன் அவர் போதுமா போதுமானு கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இந்த 11வது அதிகாரத்திலே ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்தீர்களே என்றால், முதல் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. ஆண்டவரை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அல்லது முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள், அல்லது புழுமுழுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய முறையிடுதல் என்ன? வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், வெள்ளரிக்காய்களையும், கொம்மட்டிக்காய்களையும், கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். ஆண்டவர் அருமையான உணவுகளை கொடுத்தார். கொத்துமல்லி இதை போன்ற மன்னாவை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார்.
அதை தினந்தோறும் பொறுக்கி பொறுக்கி கொண்டு வந்து அதை சாப்பிடணும். இப்போ இவர்களுடைய எண்ணம் என்ன? இவர்களுடைய சிந்தை என்ன? ஐயோ, நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது மாம்சமெல்லாம் சாப்பிட்டோமே, எங்களுக்கு இந்த மாமிசம் இல்லையே, மாம்சம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு முறுமுறுப்பு இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுகிறார். 18வது வசனத்திலே, நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவி கேட்க அழுதீர்களே. ஐயோ, நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது நினைச்ச உடனே நாங்கள் ஆடு, நினைச்ச உடனே மாடு, நினைச்ச உடனே காடை, நினைச்ச உடனே கோழி அப்படின்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்டோம் ஐயா. இப்போ எங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்பே இல்லையே. அங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அதே 18வது வசனத்தினுடைய பின்பகுதியில், ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். இது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவர் சொல்கிறாரு, நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு தரக்கூடிய இந்த மாமிசத்தை ஏதோ 1 நாள் நீ சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறது அல்ல, 2 நாள் அப்படிங்கிறது அல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். ஆண்டவர் தெளிவாக அவர்களுக்கு சொன்னார், 1 மாதத்துக்கு நான் உங்களுக்கு இறைச்சி தருவேன். இந்த ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இந்த மோசேக்கு இல்லை. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா, எங்ககிட்ட வர்றது என்ன, 1 ஆள் 2 பேரா, 6 லட்சம் பேர், 6 லட்சம் பேர், இவங்க எல்லாருக்கும் 1 மாதம் வரைக்கும் இப்படிப்பட்ட மாம்சத்தெல்லாம் கொடுக்கணும்னா எவ்வளவு ஆடு மாடுகள் அடித்தாலும் அவங்களுக்கு போதுமா? அல்லது கடலில் உள்ள எல்லா மச்சங்களையும் வந்து சேர்த்தாலும் காணுமா? அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? நீர் சொல்லக்கூடியது நம்பக்கூடிய மாதிரியா இருக்குது. அது எப்படி நடக்கும்? ஆண்டவருடைய வார்த்தையில் அவிசுவாசமான செயல்கள் இந்த மோசேயினுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதை போலதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய மக்களாக இன்னைக்கு நிறைய பேர் மாறிவிடுகிறோம். உடனே தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அருமையாக அந்த வசனம் சொல்லக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். 23ஆம் வசனம், அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். சொன்னது யாரையா? உலகத்தையே ஜெயித்தவர், உலகத்தை உருவாக்கினவர், நமக்காக கல்வாரியிலே தம்மையே கொடுத்தவர், சகல வல்லமைகளை உடையவர், இயற்கைகளின் மீது அதிகாரம் படைத்தவர். இப்போ அவரோடு ஒன்று சொன்னால் சொன்னது தான். அரசியல்வாதிகள் சொல்லுவார்கள், வாக்குறுதிகளை கொடுப்பார்கள், அதை நிறைவேற்றக்கூடிய திராணிகள் எல்லாம் இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு கட்சியின் தலைவரை தெரியும். அவர் தேர்தலை ஜெயிப்பதற்கு முன்பதாக, நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் ஒரு மதுபாட்டம் கூட இருக்காது, எல்லா கடையும் மூடிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு அவர்களுக்கு முந்தின ஆட்சி காலத்திலே என்ன நடந்துச்சதோ அதை அழகாக சுட்டி காட்டி, நாங்கள் வந்தால் செய்வோம். ஆனால் வந்தாங்க, செய்யல, முடியாது. ஏன்னா சொன்னது ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி அல்ல. அவர் சொன்னால் சொன்னது தான். இதை மோசையால் நம்ப முடியல, இதை மோசையால் ஜீரணிக்க முடியல. ஆண்டவர் செய்தார் பாருங்கள். என்ன செய்தார்? 31வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், தரையிலே 2 முழ உயரம் அங்கே இருந்ததாக வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அருமையாக சொல்லுகிறது. என கண்பானவர்களே, ஆண்டவர் ஒரு காற்றை வரவழைத்தார். மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்கள், 1 நாள் தூரம், அது 2 மீட்டர் உயரம், அப்படியே குமிஞ்சு கிடக்குது. இதெல்லாம் அவ்வளோ ஃப்ரீசர் கிடையாது,
இதை ஒரு மாதம் வச்சு அவங்க சாப்பிடலாம். அதுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாமலே, எந்த ஃப்ரீசரும் கிடையாமலே ஆண்டவர் அவைகளை அருமையாக உட்கார்ந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தார். கர்த்தருடைய சொல், கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாதது, ஒருபோதும் மாறாதது என்பதை நாம் நம்முடைய சிந்தைகளிலே வைத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. போதுமா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்டுறாண்டாம். அவர் சொன்னால் சரிதான் ஐயா அப்படிங்கிற எண்ணம் வந்துடணும். அவர் சொன்னது தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். அந்த விசுவாசத்தில் தடுமாற்றம் வந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் குறைய எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. இவன் சொல்லுதான் அது போதுமான்னு கேட்டான். இங்கே பிலிப்பு சொல்கிறார் போதாதே. எது போதாதான்? இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது நிறைய அற்புதங்களை செய்தார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைத்தது. அதனால் இயேசு கிறிஸ்து வந்தாலே அவரை சுற்றிலும் ஒரு பெரிய திரள் ஜனங்கள் கூடி விடுவார்கள். திரளான ஜனங்கள் என்று 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பார்த்தார், நல்ல அவர்களுக்கு பிரசங்கமெல்லாம் பண்ணினார். அதெல்லாம் முடிந்த பிற்பாடு, சரி நம்ம இவங்களை சும்மா அனுப்பிட்டோம்னா சோர்ந்து போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ இவ்வளவு ஜனங்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னா என்ன செய்கிறது? 5ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் அப்படின்னு கேட்க. அப்போ தான் வசனம் பாருங்க, 6ஆம் வசனம் மிக முக்கியமானது. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இந்த சூழலில் தான் அழைத்தவுடனே என்னை பின்பற்றி வந்த பிலிப்பு என்ன சொல்லுகிறார் என்பதை எதிர்பார்த்து கேட்ட ஒரு கேள்வி. அப்போ தான் பிலிப்பு சொன்னா, ஐயா 200 பணத்துக்கு வாங்கினாலும் காணாதே, போதாதே, எப்படி கிடக்கும்? இங்கே ஹோட்டல் வசதியும் கிடையாது. எவ்வளவு கஷ்டம்! இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா அது சாதாரண காரியமா அப்படின்னு அவன் எதிர்மறையாக பேச ஆரம்பித்தான். பிலிப்புவினுடைய விசுவாசத்திலே தடுமாற்றம் இருந்தது. என்னை அழைத்த கர்த்தர் இருக்கிறவைகளை மேன்மையாக நடத்துகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர், கொஞ்சத்தை மிகுதியாக நடத்துகிறவர். அவரால் எதையும் பலுகச் செய்ய முடியும், எதையும் பெருகச் செய்ய முடியும். கொஞ்சம் வருமானம் வந்தாலும் அது நமக்கு போதுமானதாக இருக்கும். இங்கே நிறைய பேருக்கு நிறைய வருமானம் வந்தும் அது போதலை. ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருந்தால் கொஞ்சத்திலும் நாம் திருப்தியாக வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்தருவார். இன்னொரு இடத்துல கூட மத்தேயு 15வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், இன்னொரு இடத்துல கூட ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் வாசிக்கிறேன். தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்கள். அதனால் அவருடைய சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும்? கேள்வி கேட்குறேன், எப்படி அகப்படும்? ஐயா, இவ்வளோ பேருக்கு உணவு கொடுக்கணும்னா அது உம்மால தான் முடியும். எங்களுடைய முயற்சியில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இதை மகிமையாய் நடத்தக்கூடியவங்க, ஆச்சரியமாய் நடத்தக்கூடியவங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்திருக்கணும். ஆனால் இவங்க எதிர்த்து பேசுகிறாங்க, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் பெயரிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளிலும் உறுதியற்றவர்களாக இருந்தால் நம்முடைய விசுவாசத்தில் தடுமாற்றம் ஏற்படும். இந்த மத்தேயுவில் வாசித்தீங்கன்னா 7 அப்பங்களும் சிறு மீன்களும் இருந்தது. அதை கொண்டு அவர் ஏராளமான மக்களுக்கு அதை போஷித்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல,
இதை சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய சாப்பிட்ட புருஷர்கள் 4000 பேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர. இந்த யோவான் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5000 பேர் சாப்பிட்டாங்க. மீதியாக இருந்ததை 12 கூடை நிறைய எடுத்தாங்க. என் ஆண்டவரால் குறைவை நிவர்த்தியாக்க முடியும். குறைந்த சம்பளமாக இருந்தாலும் அதையும் போதுமான அளவிற்கு ஆச்சரியமாக நடத்தக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர். எதிர்மறையான கேள்விகளை கேட்காண்டாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆசீர்வதிக்கிறவர். ரொம்ப ஆச்சரியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன், அதை கொண்டு வர சொல்கிறாரு, அதை ஆசீர்வதிக்கிறாரு, அது பல்குகிறது. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மகிட்ட என்ன தாளந்துகள் இருக்கிறதோ அதை கொடுக்கும் பொழுது அவர் பலுக செய்வார். எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. உங்களுக்குள் மறைந்து கிடக்கிற தாளந்துகள் என்ன, உங்களுக்குள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, இதை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்தை அதிகமாக நேசித்தார். பெதானியா கிராமத்தில் இருந்த ஒரு குடும்பம், 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். பெத்தானியா என்கிற கிராமத்திற்கு வந்தால் இவர்களோடு தான் அவர் தங்குவார். ஆண்டவரை நேசிக்கிற ஒரு குடும்பம், அடிக்கடி போய் தங்கக்கூடிய ஒரு குடும்ப வாழ்விலே இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அந்த மனிதனுடைய லாசருவினுடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்துச்சுது. வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இந்த வியாதி வந்திருக்கிறதாக கேள்விப்பட்ட அவர் உடனே அங்கே போகலை. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 11:6, அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். தெரிந்திருந்தும் அங்கே போகலை. ஏன்னா ஆண்டவர் ஒரு காரியம் செய்தால் அதில் ரொம்ப ஞானம் இருக்கும். ஏன் தெரிஞ்சிருந்தும் செய்யலை, நமக்கு ஒரு கேள்வி வரலாம். வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் பாருங்கள். 15ஆம் வசனத்தில், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று. உடனே அவர் போகாததுனால சீஷர்களுக்கும் ஆண்டவர் பெயரில் உள்ள விசுவாசம் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதாகவும், ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஈவெண்டில் ஆண்டவர் போகலை. 4 நாள் கழித்து போகிறாரு. அதற்குள்ளே லாசருவை அடக்கம் செய்து விட்டார்கள். அவன் மரித்து போனான், அடக்கம் செய்து விட்டார்கள். லாசருவனுடைய சகோதரிகள் மார்த்தாள், மரியாள். மார்த்தாள் முதல் பார்க்கிறார், மரியாள் பார்க்கிறார், மரியாள் அழுகிறார், அதை பார்த்து ஆண்டவர் அழுகிறார். கடைசியில் அவர் சொல்கிறார், பாருங்கள், வாருங்கள், அங்கே அவனை எங்கே வைத்தீர்கள் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். உடனே வைந்து வாரும் என்று சொல்லி அந்த கல்லறைக்கு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்போ பக்கத்தில் உள்ளவங்களாம் பேசிக்கிட்டு போகிறாங்க, குருடனுடைய கண்களையெல்லாம் இவர் திறந்திருக்கிறாரே, இவரெல்லாம் சாகாமலே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. இப்படி தான் எகஸ்து மாஸ்தா பேசக்கூடிய மக்கள். இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட பொழுது அவர் கலங்கினார். குகைக்கு பக்கத்தில் வந்தார். கல் அடைச்சிருந்துச்சுது. ஆண்டவர் சொன்னார், கல்லை எடுத்து போடுங்கள். இது ஆண்டவருடைய வார்த்தை. கல்லை எடுத்து போடணும். இதுக்கு எந்த எதிர்கேள்வியும் கேட்கக்கூடாது. ஆனால் மார்த்தாள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 4 நாள் ஆச்சுதே நாருமே அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே மரித்தவர்களுடைய சடலம் 4 நாள் கழிச்சிச்சுன்னா அழுகிரும். இதுதான் ரியலிசம். சிலர் அதெல்லாம் உடனே அழுகக்கூடாதுங்கிறதுக்காக உப்பெல்லாம் போட்டு பக்குவப்படுத்துகிறாங்க. பக்குவப்படுத்தி என்ன பிரயோஜனம்? நோ யூஸ்.
அதனால தான் மார்த்தாள் உலக அறிவை பயன்படுத்தி கொண்டு நாருமே புரட்டி போட சொன்னவர் யார்? அவருக்கு இல்லாத ஞானமா நமக்கு? அவர் ஞானிகளின் தகப்பனாக இருக்கக்கூடியவர், சர்வ ஞானம் உள்ளவர், எது எதை எப்போ எப்படி நுணுக்கமாக செய்யணுமோ அப்படி செய்யக்கூடியவர். அப்போ அவர் சொன்னால் நம்ம செய்யணும். ஏன் அப்படி செய்யணும், எதுக்கு அப்படி செய்யணும், இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்தாலும் எல்லாமே கீழ்ப்படிதலின் அடிப்படையில் தான் அந்த அற்புதங்கள் நிறைவேறினதாக ஒவ்வொரு சம்பவங்களின் மூலமாக நம்ம பார்க்க முடியும். கானா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் நடந்துச்சுன்னா கீழ்ப்படிதல் இருந்துச்சு. நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியும். அப்போ கல்லை எடுத்து போடுங்கள், இதை இவங்களை தான் எடுத்து போட சொன்னார். அப்படியே மாயஜாலம் பண்ணி கல் வெளியே வர கடவுது அப்படின்னா சொல்லலை. வேதவசனம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறதை நாம் அவர் பெயரில் உள்ள விசுவாச வாழ்க்கை நமக்குள்ள எப்படி இருக்குது? இன்னைக்கு அவர் சொல்றதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோமா, அல்லது ஏடோடமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லை புரட்டி போடுங்க. நம்ம சொல்லுதோம் நாரும், அந்த நாத்தத்தில் எங்கே போய் நிற்கிறது? என்ன நடந்துச்சு பாருங்க, என்ன நடந்துச்சு பாருங்க. 41ஆம் வசனத்தில் மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். ஆண்டவர் ஒரு ஜெபம் செய்கிறார். லாசருவே வெளியே வா என்று சத்தமாய் கூப்பிடுகிறார். கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. அப்படியே வெளியே வருகிறான். குழிக்குள்ளே இருந்து குகைக்குள்ளே இருந்து தன்னால் வெளியே கொண்டு வந்து அதே ஆண்டவர் தன்னால் கல்லையும் புரட்ட செஞ்சிருக்கலாம். நாம சில காரியம் செய்யணும். இப்போ பாருங்க, கட்டவிழ்த்து விடுங்கள் என. கண்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ள உறுதி தடுமாற்றம் இல்லாமல் இருந்தால் சூழ்நிலையின் அடிப்படையில் நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம். அவர் என்ன சொன்னாலும் கோமாளித்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்படி இது எப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல. சொன்னவர் யார், சொன்ன வார்த்தைகள் எப்படிப்பட்டது, இதை புரிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனத்தில் ஒரு பெண்ணையிட்டதில் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியதே. இந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஓ இப்படியும் ஒரு பொண்ணு இருப்பாளா அப்படின்னு நம்ம கேட்க முடியும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளிலே உள்ள உறுதியான வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய எண்ணம். ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிற இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அறிவியல் ரீதியாக நிரூபித்து பார்க்கணும்னா நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான். ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் தடுமாடாதபடி காத்துக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ லார்ட். நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. தடுமாற்றம் இல்லாத ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கணும்னு நீர் விரும்புகிறீர். மோசே அழகாக ஜனங்களை அழைத்து வந்தவர் தான். ஆனாலும் இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு ஒரு மாதம் இந்த கறி கொடுக்கணும்னா அது எப்படி போதுமா? மாம்சத்தில் பேசினார். எங்கள் வாழ்க்கையிலும் இப்படி தான். அவிசுவாசம் வராதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகள், நீர் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளில் உறுதியானவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு பலன் தாரும். அப்படி நீர் செய்ய போகிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நீர் நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.